வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2026 வைகாசி மாத கிரக அமைப்புகளின்படி கன்னி ராசிக்கான பலன்கள். கன்னி ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லாமே ஒரு கலவையான அமைப்புகள் தான் இருக்கும். ஒரு சில கலகலப்பான சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களையும் பார்த்துட்டு வருவீங்க. பட் அதே நேரம் ஒரு சில சிக்கலான தடை தாமதங்கள் தரக்கூடிய விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு வருவீங்க. ஸோ சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க. ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் எதிர்க்கும். சிலருக்கு எதிர்பாராத பிரயாணங்கள் அமையலாம். அதே போல் பெரியோர்களுடைய நல்லாசிகளை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ கன்னிராசிக்கு உங்களோட மூத்தவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். அதே போல் ஆன்மீக விஷயங்களையும் ஈடுபாடுகளை அதிகம் காட்டுவீங்க. சிலருக்கு ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் கூட ஏற்படலாம். பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கும். கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் வழக்கத்துக்கு மாறாக சற்று அதிகமாக பேசி வரவும் செய்வீங்க. பேச்சில் கலகலப்புத்தன்மையும் கண்ணியும் அதிகமாகவே இருக்கும். அதனால் பேச்சுவார்த்தைகள் சாதகமான அமைப்புகள் உண்டு. தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் அளவான அமைப்புகள் தான். குறிப்பாக உங்களுடைய காரியங்கள் செயல்பாடுகள் சாதகமாக இருக்கும். நல்ல விஷயங்களை செயல்பட்டு நன்மைகளை பார்த்து வருவீங்க. ஆனால் காரியத்தில் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் இதுவாக இருந்தாலும் பொறுமையாக டீல் பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். அதனால் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். பொறுமையை கடைபிடிப்பதான நன்மைகளை பார்த்து வருவீங்க. மற்றபடி உங்களுடைய காரிய சிறப்புகள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சிறப்பான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. எதிர்பாராத பண வரவுகள் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். பண தேவைகள் ஏதோ ஒரு வகையில் பூர்த்தியாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சுமூகமாகவே இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். பட் அதே நேரம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் விரைய செலவுகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த பொருளாதார விஷயங்களை வீண் வெளிங்கள் செலவுகள் போன்றவங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் நிலவரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாகங்க. இது சார்ந்த விஷயங்கள் நன்மைகள் உண்டு. பட் இருந்தாலும் எடுத்தும் கௌத்தன்னு எதையும் செய்ய முடியாது. பொறுமையாக இருந்து தான் டீல் பண்ணணும். மற்ற விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்குது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் நல்லபடியாகவே இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்குள்ள மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குடும்பத்துக்கு தேவையான சில முக்கியமான பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அதனால் குடும்ப வாழ்க்கை ஒரு திருப்தியான நிலைகளே இந்த மாதம் இருக்கும். குடும்ப உறவுகளும் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவே இருந்துட்டு வருவாங்க. திருமண அமைப்புகள் பித்திரபாக்கிய அமைப்புகள் நல்லபடியாகவே இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் ஓரளவுக்கு சப்போர்ட்ஃபுல்லாகவே இருக்கும். பெற்றோர்கள் குழந்தைகள் வகையிலும் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகள் வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பட்டும்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையிலும் ஒரு சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்குது. மாணவருடைய தேவைகள் பூர்த்தியாகும். ஸோ ஓவராலாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லா விஷயங்களுமே ஒரு சாதகமான நிலைகளே இருக்குது. பட் கொஞ்சம் தடை தாமதங்களோடு எல்லா விஷயங்களும் செயல்பட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக எதாக இருந்தாலும் டீல் பண்ணுங்கள். நன்மைகள் உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.